இந்த உபாச நாளிலே உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெளிப்படுத்துவதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த தொடர்ச்சியாக நாம் வெளிப்படுத்துவதிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாம் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க முடியாத ஆண்டவரை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை நாங்கள் வெளிப்படுத்துவதிலிருந்து ஆண்டவரை தியானிக்கும் பொழுதும் ஆண்டவரை அதை அறிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரை, நான் சுயமாக ஒன்றை பேசாதபடிக்கு ஆண்டவரை நீர் எங்கள் வைத்த வார்த்தைகள் நான் பேசுவதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முற்றிலுமாக தாழ்த்தி உடைய கருத்தில் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கடந்த வாரத்திலே நாம் 7வது முத்திரையை குறித்து வாசித்தோம். 7வது முத்திரையிலே ஆண்டவர் 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை குறித்து போன வாரத்தில் நாம் தியானித்தோம். 6 முத்திரைகளை குறித்து அதற்கு முந்தின வாரம் தியானித்தோம். ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய ஞானத்தின் நிமித்தமாக ஆண்டவர் எனக்கு கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொன்றையும் தியானிக்கும்படி வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துவதில்லை, என்ன ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துவது 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த இடத்துல நாம் இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் என்றால், 6வது முத்திரைக்கு 7வது முத்திரைக்கும் நடுவில் சில காரியங்கள் நடக்கிறது. அதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் 6வது முத்திரை 1, 2, 3, 4, 6 முத்திரைகளை குறித்து நம்ம வாசித்தோம். 7வது முத்திரை குறித்து நம்ம வாசித்துட்டோம். இப்பொழுது இந்த 6 முத்திரைக்கும் இந்த 7வது முத்திரைக்கும் நடுவில் என்ன காரியம் சம்பவிக்கிறது என்பதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர் 6ஆம் முத்திரையை உடைத்த பொழுது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆனது. அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்தது. அப்புறம் அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு காரியங்களும் இருக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் போய் என்ன பண்ணுறாங்க, மலைகளுக்கு பூமி குகைக்குள்ளாக போய் என்ன பண்றாங்க, ஒளிந்து கொள்கிறார்கள் என்று வசனம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என்னென்னமோ சம்பவிக்கிறது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆயிற்று என்று இருக்கிறது வசனம். அவர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய கோபத்துக்கு பயந்து என்ன பண்றாங்க, இந்த ராஜாக்களும் பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய பெரிய ஆசி உள்ளவர்களும் ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்பதை அறிந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் பயந்து என்ன பண்றாங்க, ஒளிந்து கொள்கிறார். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து 7வது அதிகாரத்தை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்துவது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமி மேலாகவே சமுத்திரத்தின் மேலாகவே ஒரு மரத்தின் மேலாகவே காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பாருங்க, இத்தனை சூழ்நிலைகள் நடக்கிறது. 6வது முத்திரை உடைத்த பொழுது என்ன ஆகுறது, இவங்கெல்லாம் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ஒளிந்து கொள்கிறப்போ 7வது அதிகாரத்துல என்ன சொல்கிறது, இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க என்ன பண்றாங்க, பூமியிலே 4 பக்கம் 4 திசையில் என்ன பண்றாங்க, 4 தூதர்கள், 4 ஆவிகள், ஆண்டவருடைய ஆவிகள், ஆண்டவருடைய தூதர்கள் என்ன பண்றாங்க, 4 பக்கம் என்ன பண்றாங்க, காற்றை என்ன பண்றாங்க, பிடித்து வைத்துக் கொண்டிருக்காங்க, அது வீசாதபடிக்கு. அப்ப ஆண்டவர் சூழ்நிலைகள் என்ன பண்றார், ஒன்றாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க 6 முத்திரை வரைக்கும் என்ன பண்ணிவிட்டார், என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறார், 7வது முத்திரை உடைக்கும் பொழுது என்ன பண்ணுகிறார், அவருடைய 4 ஆவிகளை என்ன பண்ணுகிறார், 4 திசையில ஏற்படுத்தி வைத்து காற்று என்ன பண்ணக்கூடாது, அடிக்க விடாமல் என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் இழுத்து வைத்திருக்கிறார். எதற்காக அப்படி செய்கிறார், நாம் தொடர்ந்து வாசிப்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலின் புறத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசையிலிருந்து கூட்டுவார். இந்த இடத்துல என்ன ஆகுது, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றுகிறாங்க. 4 திசையில் என்ன ஆகுது, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து. துரத்துண்டவர்கள் யாரு, ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையிலே துரத்துள்ளப்படுகிறார்கள். அவ்வளவுதான்.
யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சேர்த்துக் கொள்கிறதில்லை அவர்களை. அதனால என்ன பண்றாங்க, துரத்துண்டப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசையிலும் என்ன பண்ணுகிறாங்க, கூட்டுவார். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த இடத்துல என்ன ஆகிறது, ஆண்டவருக்கு என்று வாழ்கிற ஜனங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லையா? ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறவங்க என்ன பண்ணணும், தனித்துதான் நிற்க வேண்டும். அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 4 திசையிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு தூதனை ஏற்படுத்துகிறார். 4 திசையிலே தூதனை ஏற்படுத்தி துரத்துண்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒன்றாய் கூட்டி என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு திசையிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம் உலகத்தில் யார் நிமித்தமாக ஒதுக்கப்பட்டாலும் சரி, யார் நிமித்தமாக கைவிடப்பட்டாலும் சரி, நம்ம எதை குறித்தும் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறது. அல்லேலூயா. யார் தூக்கி எறிந்தாலும் என்ன பண்ணாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், சூழ்நிலைகளை மாற்றி என்ன பண்ணுகிறார், அவரோடு கூட கூட்டி சேர்த்துக் கொள்வார். இந்த இடத்துல அதுதான் நடக்கிறது. அவர்கள் என்ன பண்றாங்க, வேண்டாம் என்று என்ன பண்றாங்க, ஒதுக்கி விடுகிறாங்க, தூக்கி எறிந்துடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க, உங்களை என்ன பண்ண தேவையில்லை, நாங்கள் என்ன பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நாங்கள் எதையும் கொடுக்க தேவையில்லை என்று என்ன பண்றாங்க, எல்லாரையும் ஒதுக்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்கள் 4 திசைகளில் 4 தூதர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு கொடியை ஏற்படுத்தி என்ன பண்ணுகிறார், அவர்களை சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிப்போம் எரேமியா 49 அதிகாரம் 36 வசனம். எரேமியா 49 அதிகாரம் 36 வசனம். 49 அதிகாரம் 36 வசனம். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காட்சிகளை ஏலாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். ஏலாம் தேசத்தில் இருந்து துரத்துள்ளவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், 4 திசையிலிருந்து காற்று வரப்பண்ணி என்ன பண்ணுகிறார், எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், சிதறடிக்கிறார். நம்ம பார்க்கிறோம் என்ன பண்றார், ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சிதறடித்து என்ன பண்ணுகிறார், எல்லாரும் என்ன பண்ணுகிறார், உள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார், நீ பாவம் செய்திருந்தாலும் சரி, அக்கிரமம் செய்திருந்தாலும் சரி, என்ன செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எல்லாரும் ஒன்றா இல்லாதபடிக்கு என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக என்ன பண்ணுகிறார், சிதறடிக்கும்படி என்ன பண்ணுகிறார், செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன காரியங்கள் செய்தோம் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். 7ஆம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுவார், சிதறடிப்பார். எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக சிதறடிக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் சத்துக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணயமாக கேடுகளுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி என் சிங்காசனத்தை ஏலத்திலே வைத்து. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இப்படி ஒரு காரியத்தை செய்து அந்த பாவம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடும் வரைக்கும் என்ன பண்ணுகிறார், இந்த 7 பக்கமும் ஆண்டவர் சேர்த்து வைத்த ஜனங்கள் என்ன பண்ணுகிறார், வைத்திருக்கிறார். எதற்காக, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போட வேண்டும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், பாவம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முற்றிலுமாக அழித்து போடுகிறார். அல்லேலூயா. நாம் தொடர்ந்து எசேக்கியேல் 37 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிப்போமா. எசேக்கியேல் 37 அதிகாரம் 9 வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை 4 வந்து கொடையுள்ள இவர்கள் உயிரடை கொடைத்து இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லியிருந்தார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல என்ன ஆகிறது, அந்த கொடையுண்டவர்கள் தான் யாருன்னா கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நீங்களும் நான் எப்படி மரிக்கிறோம், ஒருவேளை என்ன பண்ணலாம், சிலர் என்ன பண்ணலாம், தூங்கி கொண்டு இருக்கும் போதே மரித்து விடலாம். சிலர் என்ன பண்ணலாம்னா யார் நிமித்தமாக கொலை செய்யப்பட்டு மரிக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில மரிச்சிருக்கலாம். எப்படி மரிச்சிருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுகிறார், தமக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அழித்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாரையும் அழித்துக் கொள்கிறார். ஒருவரையும்
வைக்க கிடையாது. அதுல என்ன பண்றாங்க, சிலர் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்குள்ளாக மரித்தவர்களும் இருக்கிறாங்க. இல்லையா? ஆண்டவருக்கென்று மரித்தவர்கள் இருப்பாங்க. அப்படித்தானே? ஆண்டவருக்கென்று ரத்த சாட்சியாக மரித்தவர்கள் இருப்பாங்க. வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணியிருக்காங்க, மரித்திருக்கிறார்கள். சேவானை எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கென்று உண்மையோடு இருந்த ஒரு மனிதன், ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்த ஒரு மனிதன், ஒரே ஒரு தடவை தான் என்ன பண்ணா, பிரசங்கம் பண்ணா. அவனை வெளியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அவனை கல்லறிந்து கொன்று விட்டார்கள். அவனுக்கு என்ன பண்ணவில்லை, அப்படி ஒரு முடிவு வருமா அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணினார், அப்படி ஒரு முடிவை வர பண்ணார். ஆண்டவருக்கென்று ரத்த சாட்சியாக மரித்தான். இல்லையா? வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணாங்க, மரித்தார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எசேக்கியேல் 37:9 வாசிக்கப்படுது, அப்படி மரித்தவர்களை ஆண்டவர் என்ன பண்றார், மீண்டும் ஜீவன் பெறும்படி ஆண்டவர் செய்கிறார். இல்லையா? மீண்டும் ஜீவன் அடையும்படி ஆண்டவர் செய்கிற தேவன். கர்த்தருக்கென்று மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இல்லையா? நீங்களும் நானும் ஒருவேளை இவர்களை இழந்து விட்டோம், இவர்கள் இந்த நாள்ல மரித்து போய்விட்டாங்க, இப்படி இந்த வியாதி நிமித்தமாக மரித்து போய்விட்டாங்க என்று என்ன பண்ணலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். அவர்கள் மரித்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் வரும் நாளில் என்ன பண்ணுகிறார், ஜீவனோடு எழுப்புகிறதே. இல்லையா? ஜீவனோடு எழுப்ப போகிறார். நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் ஆண்டவர் வரும் நாளிலே மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜீவனோடு எழும்புவார்கள். அதான் இந்த வசனம் சொல்லுது, நீ போய் என்ன பண்ணுவா, தீர்க்க தரிசனம் முறை, அந்த ஆவியின் இடத்துல என்ன பண்ணு, தீர்க்க தரிசனம் முறை, மரித்தவர்களை என்ன பண்ணு, ஜீவனோடு எழுப்பு என்று என்ன பண்ணு, தீர்க்க தரிசன உரை அப்படியே நடக்கும். இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தீர்க்க தரிசனம் உரைக்க என்ன பண்ணுகிறார், அவருக்குள்ளாக மரித்தவர்களை என்ன பண்ணுகிறார், எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நம்ம வாசிப்போமா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. ஆமென். வானத்தில் 4 காற்றுகளும் என்ன பண்ணுது, பெரிய சமுத்திரத்தின். தானியேல் என்ன பண்றார், ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்துதல்ல நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார், முன்னாடியே என்ன பண்ணிவிட்டார், பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லி வைத்திருக்கிறார். நம்ம இந்த நாள்ல அநேகர் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், என்னன்னா அதுதான் புதிய ஏற்பாட்டின் காலம் தான் வந்துருச்சு, அதான் ஆண்டவர் வந்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டார், அவர் மரித்து என்ன பண்ணிவிட்டார், அவர் உயிர் தெழுந்து என்ன பண்ணிவிட்டார், அவர் எனக்கு வழியை காட்டி விட்டு போய்விட்டார், அதனால என்ன பண்ண தேவையில்ல, பழைய ஏற்பாட்டின் காலம் எனக்கு தேவையில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு உரைத்த காரியங்கள் தான் என்ன பண்ணுறது, புதிய ஏற்பாட்டின் காலத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. அநேக வேளை நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நியூ டெஸ்டிமெண்ட் மாத்திரம் போதும், மத்தேயிலிருந்து வெளிப்படுத்துவது வரைக்கும் வாசிச்சா போதும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயிலிருந்து வெளிப்படுத்துவது வரைக்கும் இருக்கிற காரியங்கள் புரிய வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும், பழைய ஏற்பாட்டு வேண்டும். இல்லையா? ஆதியாகமத்திலிருந்து மலாக்கி வரைக்கும் என்ன பண்ண வேண்டும், நமக்கு வேண்டும். அது இருந்தாதான் என்ன பண்ண முடியும், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நடக்கிற காரியங்கள், இப்பொழுது நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அவை எல்லாம் நமக்கு தேவை. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்னவென்றால், 4 திசையிலும் 4 ஆவிகள் என்ன பண்ணுகிறது, 4 சமுத்திரங்கள் மேலும் என்ன பண்ணுகிறது, காற்றை வீசுவதை அவனுடைய கண்கள் கண்டது. இல்லையா? அப்ப அந்த காற்று வீசும் பொழுது என்ன ஆகிறது, நம்ம முன்னாடி வாசித்தது போல, எசேக்கியேல் வாசித்தது போல ஜீவன் உண்டாகிறது. அந்த இடத்துல கர்த்தருக்கென்று மரித்தவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜீவன் பெற்று என்ன பண்றாங்க, அவர் நிமித்தமாக உயிர் அடைகிறார்கள். இல்லையா? அப்ப ஆண்டவருக்கென்று நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்கென்று நிலைத்திருக்கும் பொழுது நம்ம முன்னாடி வாசிச்சோம், அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், என்ன பண்றாங்க, போய் குகைக்குள்ள ஒளிந்து கொள்கிறார்கள். நாம் என்ன பண்ண தேவையில்லை, ஒளிந்து கொள்ள தேவை கிடையாது. இல்லையா? அழிவு வந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது அந்த அழிந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு ஜீவனை உண்டு பண்ணுகிறதே. இல்லையா? மரித்ததுக்கு அப்புறம் ஒரு ஜீவன், அதுதான் ஆண்டவருக்குள்ளாக என்ன பண்ணுகிறோம், நீங்களும் நானும் மரிக்கிறோம், மரித்து என்ன பண்ணுகிறோம், ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். ஆனா அந்த ஒளிந்து கொள்கிறவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஜீவனை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும்னா என்ன பண்ண வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருடைய கோபத்துக்கு என்ன பண்ண தேவையில்லை, நாம் பயப்பட தேவை கிடையாது. ஆனா கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அழிவு என்பது நிச்சயமாக எல்லாருக்கும் வரும், வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய காற்றை அனுப்பி என்ன பண்ணுகிறார், ஜீவன் உண்டு பண்ணும்படி செய்கிறது. அல்லேலூயா. நாம் வாசிப்போமா, சக்கரியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சக்கரியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நிமித்தமாக சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்பட்டு வருகிற வானத்தினுடைய 4 ஆவிகளை பெற்றார். ஆமென். இந்த 4 ஆவிகளும் ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இந்த 4 ஆவிகளும் எங்கிருந்து வந்தது? இந்த 4 ஆவிகளும் ஆண்டவரிடத்துல தான் வருது. இல்லையா? ஆண்டவர் தான் என்ன பண்ணுறார்? கட்டளை இடுகிறார். 4 ஆவிகள்னா 4 தூதர்கள். 4 தூதர்களை நீங்க போய் என்ன பண்ணுங்க? 4 திசையில போய் என்ன பண்ணுங்க? பூமியின் 4 திசையிலும் நின்று என்ன பண்ணுங்க? உங்களுடைய காற்றை வீசுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்கு கட்டளை இடுகிறவர் ஆண்டவர். இல்லையா? வியாதி வந்தது, பலவீனம் வந்தது, சரீரத்துல வியாதி வந்துருச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐயோ வியாதி வந்துருச்சு ஆண்டவரே. நம்ம அநேக வேளையில என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு நன்மையான காரியம் நடக்கும் பொழுது ஆண்டவரை அவ்வளவாக நம்ம நோக்கி பார்க்க மாட்டோம். ஒரு தீமையான காரியம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஏன் ஆண்டவரே இந்த காரியம் நடந்தது என்று என்ன பண்ணுவோம்? அநேக வேளையில கேள்வி கேட்போம். வேதத்துல யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது யோபு கேள்வி கேட்டானா? ஆண்டவரை கேட்கவே கிடையாது. அப்படிதானே? யோபுவை குறித்து வாசிக்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு இருந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருந்தார். ஒரே நாள்ல யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரே நாள்ல என்ன பண்ணிவிட்டா? எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். அவனுடைய குழந்தைகளை இழந்து போய்விட்டான். அவனுடைய ஆஸ்தி சம்பத்து, அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய வீடு எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். அந்த சூழ்நிலையும் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை நோக்கி பார்க்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். எல்லாவற்றையும் இழந்து போன பொழுது கூட அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நம்ம அவனுடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க, நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருப்பா, ஆண்டவருக்கு விரோதமா அக்கிரமம் செஞ்சிருப்ப என்று சொல்றாங்க. அவன் எதையுமே என்ன பண்ணல, அவனுடைய செவியில எடுத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணுகிறான்? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறான். இல்லையா? அவனுக்கு நன்மை நடந்த பொழுது ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தான். தீமை நடக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறான்? துதித்துக் கொண்டே இருக்கிறான். இல்லையா? நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் தான் கட்டளை எடுக்கிறார். வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சோதனையே வராதுப்பா, பிரச்சனையே வராதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்லவே இல்லை. அப்படிதானே? சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், இழப்புகள் வரும், எல்லாம் வந்தாலும் என்ன பண்ண விடக்கூடாது? ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விடக்கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். ஏன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்து பார்க்கும் பொழுது, அவர் இந்த பூமியில வந்த பொழுது என்ன ஆகுது? அவர் ஊழிய தொடங்கின உடனே என்ன வருது? பிரச்சனைகள் வருது, பாடுகள் வருது. அப்படிதானே? சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க? எத்தனையோ கேள்வி கேட்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணல? எதை குறித்தும் யோசிக்காமல் பிதாவினுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து, அதுதான் முக்கியமான காரியம். இல்லையா? பிதாவினுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து அதை மாத்திரம் செய்து என்ன பண்ணினார்? அவர் இந்த உலகத்திலே ஆண்டவர் என்ன பண்ணினார்? வாழ்ந்து மரித்து என்ன பண்ணினார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இல்லையா? அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது இந்த 4 ஆவியை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து என்ன பண்ணுகிறார்? மரித்தவர்கள் என்ன பண்ணுகிறார்? ஜீவன் அடையும்படி செய்கிறார். இல்லையா? எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்தி வைக்கிறார். நம்ம வாசிப்போம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வடுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தில் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென். இந்த இடத்துல எக்காலம் துணிக்கும் போது அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்லையா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ன பண்ணுகிறார்? ஒன்றாய் கூட்டி சேர்க்கிறார். அப்படிதானே? நான் சொன்னேன், அதான் முன்னாடியே சொன்னேன். 4 திசையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 4 ஆவிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு என்று ஒரு கொடி, எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து என்ன பண்ணுகிறார்? ஜீவன் அடைய பண்ணிவிட்டார். ஜீவன் அடைய பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுகிறார்? 4 இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுகிறார்? வானத்தில் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து என்ன பண்ணுகிறார்? கூட்டி சேர்க்கிறார். இல்லையா? ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை, எல்லா இடத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருக்கென்று வாழ்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுகிறார்? கூட்டி சேர்க்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று வாழ்ந்திருப்போம் என்றால் அழிவு வரும். அப்ப வெளிப்படுத்துறதுல நடக்கிற காரியங்கள் என்ன? பூமியில என்ன பண்ணும்? அழிவுகள் வரும். நம்ம வாசம் அப்படிதானே? 6ஆவது அதிகாரத்துல கடைசியில வாசம் அப்படிதானே? சந்திரன் என்ன பண்ணும்? சிவப்பு நிறமாய் மாறி போகும். எல்லாம் நடக்கும். எல்லா அழிவுகளும் வந்தாலும் மரித்து போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தருக்கென்று வாழ்ந்தவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஜீவன் அடைய பண்ணி அவர்களை 4 திசையிலிருந்து என்ன பண்ணுகிறார்? ஒன்றாய் கூட்டி சேர்த்து அவருக்கென்று என்ன பண்ணுகிறார்? கூட்டி சேர்த்துக் கொள்கிறார்.
அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டும்? அவர் மூலமாக கூட்டி சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். என்னை இந்த நபர் என்ன பண்ணிட்டாருப்பா? தூக்கி எரிஞ்சிட்டாருப்பா. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணி விட்டாங்க? என்னை வேணாம் என்று சொல்லிவிட்டாங்க. என்னுடைய குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்க. யார் தூக்கி எறிந்து விட்டாலும் சரி, நமக்கு என்ன முக்கியம்? இதுதான் முக்கியம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ண வேண்டும்? அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவரோடு கூட சேர்த்துக் கொண்டாதான் என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் சேர்த்துக் கொள்ளாவிட்டால் என்ன போயிடுவோம்? நரகத்துக்கு, பாதாளத்துக்கு போய் விடுவோம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எங்க இருக்க வேண்டும்? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கென்று மரித்தாலும் சரி என்ன பண்ண வேண்டும்? அவருக்கென்று வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அல்லேலூயா. நம்ம அடுத்ததாக வாசிப்போம். வெளிப்படுத்துவது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தம் சத்தியம் உள்ள ஆண்டவரே, ஏற்றி பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏற்கனவே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் இல்லையா, இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரிடத்தில் என்ன பண்றாங்க? கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனை காலம் ஆண்டவரே என்னை என்ன பண்ணாங்க? கொன்று போட்டாங்க ஆண்டவரே. ஸ்தேவான் என்ன பண்ணுவான்? ஒருவேளை இளைப்பாறுதல் ஸ்தலத்துல இருந்து ஆண்டவரிடத்துல கூக்குரலிட்டு கேட்பான், ஆண்டவரே என்னை என்ன பண்ணாங்க ஆண்டவரே? அடித்து கொன்று விட்டாங்க ஆண்டவரே. என்னுடைய ரத்தத்திற்கு எப்போ ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பீர் என்று என்ன பண்ணுகிறார்கள்? கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கென்று ரத்த சாட்சியா மறித்திருக்கிறேன், உமக்கென்று மறித்தேன் ஆண்டவரே. எத்தனை காலம் ஆண்டவரே இன்னும் அந்த ஜனங்களுக்கு நீர் இரக்கமா இருப்பீர்? இரக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். கிருபையின் காலத்திலே வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று ஒரு நாளும் யோசித்து விடாதீங்க. கிருபையின் காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். கிருபை இருக்குதுப்பா, கிருபை இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இன்னும் ஆண்டவருடைய கிருபை என் மேலதான் இருக்கு. கிருபையின் காலம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த கிருபையின் காலத்துக்கு அப்புறம் என்ன கிடையாது? கிருபையே கிடையாது, இரக்கம் கிடையாது. அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவரே எத்தனை காலம் ஆண்டவரே, எத்தனை காலம் உமக்கென்று காத்திருக்கிற ஆண்டவரே, எப்பொழுது அவர்களை நியாய தீர்ப்பீர் என்று என்ன பண்றாங்க? கோபத்தோடு என்ன பண்றாங்க? ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்கிறாங்க. 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் அவர்களுக்கு வெள்ளை வஸ்திரங்களை கொடுத்து என்ன பண்ணுகிறார்? அவர்கள் என்ன பண்றாங்க? நீங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, அமைதலாக இருங்க, நான் என்ன பண்ணுவேன்? காரியங்களை சீக்கிரமாக செய்வேன். இல்லையா? ஆண்டவர் என்ன பண்றார்? அவர்களை வைத்து என்ன பண்றார்? கொஞ்ச நாள் காத்து கொண்டு இருங்க. எத்தனை காலம்? நீங்களும் நான் என்ன பண்ண வேண்டும்? இன்றைக்கு நினைச்சா என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும்? இன்னைக்கு மனம் திரும்பி விட வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்பி என்னணும்? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை உங்களுடைய சித்தம் மாத்திரம் தான் ஆண்டவரை, உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதுபடி நான் ஆண்டவரை செய்ய வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் ஒரு நிலைமை உண்டாகும். இந்த இடத்துல என்ன பண்ண? ஆண்டவர் அவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுத்து அவர்கள் என்ன பண்ண? அன்றியும் நான் வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட்டவர்கள். ஆமென். அப்போ உங்களை போலவே என்ன பண்ண போறாங்கப்பா? அநேகர் இன்னும் மறிக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? இந்த நாள்ல பார்க்கும் பொழுது எத்தனையோ பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், எத்தனையோ பெரிய பெரிய போதகர்கள், எத்தனையோ பேர் என்ன பண்ணிவிட்டாங்க? மறித்து போய் விட்டாங்க இந்த நாளில. ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம சிலை மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு கல்லு மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்க வேண்டும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நீங்களா ரத்த சாட்சியாக மறித்து விட்டீங்கப்பா, ஆனா இன்னும் எனக்கென்று ரத்த சாட்சியாக மறிப்பதற்கு என்ன பண்றாங்க? அநேகர் பூமியில இருக்கிறார்கள். அவர்கள் மறித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? நான் காரியங்களை மாற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறோம். இல்லையா? அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்க வேண்டும். இல்லையா? வியாதி வந்தாலும் தயாராக தான் இருக்க வேண்டும். இல்ல ரத்த சாட்சியாக மறிக்கணும்னாலும் என்ன பண்ண வேண்டும்? தயாராக தான் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தயாராக தான் இருக்க வேண்டும். அப்படி தயாராக இருக்கும் பொழுதுதான், எல்லாவற்றையும் நாம் தயாராக இருக்கும் பொழுது நாம் மறித்தாலும் என்ன பண்ணுவோம்? கர்த்தரோடு கூட இருக்கும். இல்லையா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், இன்னும் சிலர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது இருக்கு. தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். இன்னும் கொஞ்ச காலம் என்ன பண்ணுங்க? நீங்க இளைப்பாருங்கப்பா. அதுக்குள்ள என்ன பண்ணும்? பூமியில எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன்? செய்து முடித்து விடுவேன். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியது இருக்கு. இல்லையா? ரத்த சாட்சியா மறிப்பதுனா என்ன? நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், அப்படித்தானே? தலை துண்டிக்கப்பட்டு வெளிப்படுத்துதல் இருக்கு, அப்படித்தானே? ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு முன்பாக என்ன பண்றாங்க?
ரத்தம், தலை துண்டிக்கப்பட்டு அவருடைய சரீரங்கள் வெட்டப்பட்டு என்ன பண்றாங்க, அப்படியே கிடப்பார்கள், வீதியிலே கிடப்பார்கள் என்று வசனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், நம்முடைய உலகத்துல நடக்கும், தேசத்துல நடக்கும். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், முன்னாடியே முன்குறித்து வைத்திருக்கிறார். அவன் முன்குறித்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறும் பொழுதுதான் என்ன ஆகிறது, இந்த 4 திசையிலும் 4 தூதர்கள் என்ன பண்றாங்க, வருகிறார்கள். வந்து என்ன பண்றாங்க, கர்த்தருக்கென்று மரித்தவர்கள் என்ன பண்றாங்க, ஜீவன் வரப்பண்ணி என்ன பண்ணுகிறார், அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். வாசிப்போம் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியேல் 9. நீ எருசலேம் நகரத்திற்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அழிவுகள் வரும், எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் செபிக்கிறோம் இந்த நாளிலே? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே, ஆண்டவரே, அக்கிரமம் செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் என்ன பண்ணிவிடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது என்று என்ன பண்ண வேண்டும்? நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்கள் மேல முத்திரையை போடுகிறார். இந்த முத்திரை 666 முத்திரை கிடையாது, அந்த லக்கணம் கிடையாது. இது கர்த்தர் போடுகிற முத்திரை, ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் மேல் வைக்கிற முத்திரை. அல்லேலூயா. அவருடைய ஜனங்களை பிரித்தெடுக்கும்படி வைக்கிற ஒரு முத்திரை. அல்லேலூயா. அந்த முத்திரையை அவர் மாத்திரம்தான் அறிவார். அவருடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். அவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய ஜனங்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து அழிந்து போகிறவர்களுக்காக மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் போராடி, ஆண்டவரே அக்கிரமம் செய்கிறாங்க, ஆண்டவரே பாவம் செய்கிறாங்க, ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே என்று அழுது ஜெபிக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய முத்திரையை போடும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த முத்திரை என்ன பண்ணுறார், அவர் போடுவார். அந்த முத்திரை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கர்த்தருக்கென்று வாழ்கிற ஜனங்கள் மேல அந்த முத்திரை ஆண்டவர் வர பண்ணுவார். அல்லேலூயா. எந்த விதத்தில் என்ன பண்ணிவிடக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த 666 லக்கணங்களுடைய முத்திரை என்ன பண்ணக்கூடாது, தரித்துக் கொள்ளக்கூடாது. இல்லையா? அந்த முத்திரையை தரித்துக் கொள்ள வேண்டால் அவ்வளவுதான், அதற்கப்புறம் என்ன கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. அதான் ஆண்டவர் சொல்ற, அந்த முத்திரை என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய நெற்றியிலையோ இல்லைன்னா நம்முடைய வலது கையிலே என்ன பண்ணக்கூடாது, தரித்துக் கொள்ளக்கூடாது. தரித்துக் கொள்ளும்படி என்ன பண்ணுவாங்க, எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க, அதை தரித்துக் கொள்ள என்ன பண்ணுவாங்க, நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணலாம். இல்ல அந்த தரித்து கொண்டாதான் என்ன பண்ண முடியும், உனக்கு உணவு கிடைக்கும்பா, ஆதாரம் கிடைக்கும்பா, இந்த உலகத்துல நீ வாழ முடியும், ஜீவனோடு இருக்க முடியும் கூட சொல்லலாம். என்ன வந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது, அந்த முத்திரை ஒரு நாள் தரித்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய முத்திரை நம்ம மேல் போடப்பட்டிருக்கிறது. இல்லையா? கர்த்தருடைய முத்திரை ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவருடைய தூதரை அனுப்பி என்ன பண்ணுகிறார், அவருடைய முத்திரை என்ன பண்ணுகிறார், அவருக்கு பிரியமா இருக்கிற ஜனங்கள் மேல என்ன பண்ணுகிறார், அவருடைய முத்திரையை வைக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை கோடையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, வாசிப்போம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் வெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். எந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த 4 திசையில் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார், தூதனை அனுப்பி என்ன பண்ணிவிட்டார், முத்திரை போடும்படி என்ன பண்ணி இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். இப்ப இந்த முத்திரை போட வந்த தூதன் என்ன பண்றா, அந்த 4 திசையில் இருக்கிற ஆவிகள், 4 திசையில் இருக்கிற ஆண்டவர் அனுப்பின தூதர்களை நோக்கி என்ன பண்ணலாம், சத்தம் என்று சொல்லுவேன். என்னன்னா, நான் பூமியில இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் மேல் என்னுடைய முத்திரை போடும் அளவும் என்ன பண்ணக்கூடாது, அழிவை கொண்டு வரக்கூடாது. இல்லையா? நான் என்ன பண்ணணும், பூமியில எனக்கென்று ஜீவனோடு இருக்கிற ஒவ்வொருவரும், அதுதான் நம்ம வாசித்தோம் அப்படிதானே, அழிவு வந்துருச்சு, அழிவு வந்து மரித்து விட்டார்கள், மரித்து என்ன பண்ணிவிட்டார்கள், கர்த்தர் என்ன பண்ணிவிட்டார், ஜீவன் பெறும்படி செய்து விட்டார். இப்ப ஜீவனோடு இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்து என்ன பண்றாங்க, மன்றாடி செபிக்கிறாங்க. ஆண்டவரே,
ஆண்டவரே, அக்கிரமம் பாவம் நிறைந்த பூமி ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிறவர்கள் மேல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தூதரை அனுப்பி என்ன பண்ணுகிறார்? முத்திரை போடுகிறார். அப்ப முத்திரை போடும் பொழுது அந்த தூதன் என்ன பண்ணுகிறார்? சத்தமிட்டு சொல்கிறான், நான் முத்திரை போட்டு முடிக்கும் அளவும், ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஜனங்கள் மேல நான் முத்திரை போட்டு முடிக்கும் அளவும் நீ என்ன பண்ணக்கூடாது? சமுத்திரத்தையும் என்ன பண்ணக்கூடாது? மற்ற இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணக்கூடாது? அழிக்கும்படி என்ன பண்ணக்கூடாது? நீ செய்து விடக்கூடாது. நான் எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணு? உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி நீ என்ன பண்ணு? பூமியை என்ன பண்ணு? நீ அழித்து போடு. சமுத்திரத்தை நிமித்தமாக என்ன பண்ணு? நீ அழிவை உண்டு பண்ணு என்று என்ன பண்ண? சேதப்படுத்து என்று என்ன பண்ணுறா? அந்த தூதன் சத்தமிட்டு சொல்லு. இல்லையா? நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உயிரோடு இருந்தாலும் அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒருவேளை ஆண்டவர் இந்த சூழ்நிலைக்கு முன்பாகவே நம்ம எடுத்துக்கொண்டாருன்னா என்ன பண்ண வேண்டும்? அது வரைக்கும் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து மறித்து விட வேண்டும். இல்லையா? ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, வாழ்ந்து மறிக்கணும்னா ஆண்டவர் ஒருவேளை மரணம் வச்சிருக்க, அதுக்கு முன்னாடியே மரணம் வச்சிருக்காருன்னா அவருக்கென்று வாழ்ந்து மறித்து விட வேண்டும். இல்ல அப்படி இல்லை, ஆண்டவர் வரும்பொழுது ஜீவனோடு இருப்போம்னா என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழ்ந்து அந்த அவருடைய முத்திரையை தரித்துக் கொள்வதற்கு என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லையா? அப்ப இந்த முத்திரையை தரித்து முடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாதுப்பா? நீ அழிக்கக்கூடாது என்று என்ன பண்றான்? தூதன் சத்தம் என்று சொல்றான். இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அழித்து போட மாட்டார் நம்மை. எப்பொழுது? கர்த்தருக்கென்று வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த முத்திரை நம்மை போடப்படும் பொழுது. 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரனுடைய சகல கோத்திரங்களையும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், முத்திரை போடப்பட்டவர்கள் இத்தனை பேர். அது இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களில் மாத்திரம் தான் இத்தனை பேர். நம்ம அநேக பேர்ல என்ன பண்றோம்? தப்பா புரிஞ்சு கொடுக்கணும். அப்படிதானே? அப்ப இத்தனை பேர் தான் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்குள்ள போவாங்களா? 140,000 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? 44,000 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்குள்ள போவாங்களா என்று நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிக்கணும். அப்படி கிடையாது. இது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள உள்ள ஒரு கணக்கு, அவ்வளவுதான். நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 5வது 6வது 7வது வசனம் 8வது வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 12 கோத்திரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 12,000 ஒவ்வொரு கோத்திரத்தில் என்ன பண்ணுகிறார்? 12,000 பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இந்த முத்திரையை தரிக்கிறார். இல்லையா? அப்ப 12,000 பேர் அந்த கோத்திரத்தில் உள்ள 12,000 பேர். அப்ப 144,000 பேர் மாத்திரமல்ல, கர்த்தருக்கென்று வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்கள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய முத்திரையை தரித்துக் கொண்ட ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க? அவரோடு கூட இருப்பார்கள், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய முத்திரை போடப்பட்டவர்களில் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருக்கென்று வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய முத்திரை என்ன பண்ணுகிறார்? போடுகிறார். போட்டு என்ன பண்ணுகிறார்? அந்த முத்திரையை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அந்த முத்திரையை எப்படியாவது என்ன பண்ண வேண்டும்? நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? எந்த விதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணி விடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற ஆசை, உலகத்தில் இருக்கிற இன்பங்களுக்காக என்ன பண்ணி விடக்கூடாது? கர்த்தருடைய அன்பை, கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. இல்லையா? உலகத்தில் இருக்கிற பொன் வெள்ளி ஆஸ்தி சம்பத்து எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பொண்ணை என்ன பண்ண விடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. இல்லையா? உலக பிரகாரமாக ஒன்று என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொண்டு போக முடியாது. கடந்த நாட்களில் நான் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ஒரு பெரிய பணக்காரன், அந்த பெரிய பணக்காரன் வந்து என்ன பண்ணுகிறான்? அவங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறான். எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, இந்தாப்பா இந்த ஒரு குண்டூசி, இந்த குண்டூசியை பிடிச்சிக்கோ, இந்த குண்டூசினால உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, இது என்ன ஒரு குண்டூசி, அவ்வளவுதான். அப்போ அவர் சொல்றாரா, இந்த குண்டூசி கூட என்ன பண்ண முடியாது, நீ என்ன பண்ண முடியாது, மறித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்புறம் நீ சம்பாதித்த இத்தனை பணம் ஆஸ்தி சம்பத்து இதெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு போக முடியும் நீ நினைக்கிறையா? நிச்சயமாக முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவ்வளவுதான். நம்ம என்னத்தை சம்பாதித்து வச்சாலும் சரி, என்னத்தை சேர்த்து வச்சாலும் சரி, அந்த குண்டூசி கூட என்ன பண்ண முடியாது, உன்னால எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று சொன்னோம். இல்லையா? அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ண போறது? அந்த உலகத்திலிருந்து ஒன்னத்தையும் எடுத்துட்டு போக போகிறது கிடையாது.
உலகத்துல இருக்கிற என்னத்தை சம்பாதிச்சு வச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி சம்பத்து பெரிய ஐலாண்ட் என்ன வாங்கி வச்சிருந்தாலும் சரி, ஒண்ணுத்தையும் என்ன பண்ண போறதில்ல, இந்த பூமியில இருந்து என்ன பண்ண போறதில்ல, எடுத்துக்கொண்டு போக போறதில்ல. ஆண்டவருடைய முத்திரை இருந்தால் என்ன பண்ணுவோம், கர்த்தரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். அவருடைய முத்திரை இல்லாவிட்டால் என்ன பண்ணுவோம், அவ்வளவுதான், பாதாளத்துக்கு போய்விடுவோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார், முத்திரையை போடும்படி தூதனுக்கு கட்டளையிடுகிறார். முத்திரை போடப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அனுப்புகிறார், அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். வாசிப்போமா, வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் பார்க்கும்போது இதோ சகல கோத்திரங்களிலும் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளுடைய புத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய ஜனங்கள் மேல முத்திரையை போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது பாருங்க. அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இதோ சகல ஜாதிகளும் சகல கோத்திரத்தார்களும் ஜனங்களும் பாஷைக்காரர்களும் வந்து அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பெண் வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்களை அழகுபடுத்தி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து, அவர்கள் கைகளை என்ன பண்ணுகிறார், குருத்தோலையை கொடுத்து என்ன பண்ணுகிறார், சிங்காசனத்தில் வீற்றிற்கு முன்பாக என்ன பண்ணுகிறார், நிறுத்தி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார், வஸ்திரத்தை தருப்பித்து. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகிறது, இதுக்கப்புறம் தான் பிசாசு பாவம் செய்தவர்கள் என்ன பண்றாங்க, பிசாசோடு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தரோடு கூட இருப்பாங்க. இல்லையா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், நான் பார்த்தபோது இதோ சகல ஜனங்களும் கோத்திரத்தாரும் என்ன பண்றாங்க, வெண் வஸ்திரத்தை தரித்து என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக என்ன பண்றாங்க, குருத்தோல்களை ஏந்தி என்ன பண்றாங்க, நிற்பதை என்னுடைய கண்கள் கண்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், செய்கிற தேவன். நீங்களும் நானும் அந்த முத்திரையை தரித்துக் கொள்வோம் என்றால் கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணுவோம், மரித்து கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணுவோம், ஜீவனோடு என்ன பண்ணுவோம், அவரோடு கூட வெண் வஸ்திரத்தை தரித்து என்ன பண்ணுவோம், அவரோடு கூட இருக்கும். ஆண்டவர் இன்னும் என்ன பண்ணுகிறார், காத்து கொண்டேதான் இருக்கிறார். எப்பொழுது நீங்க என்ன பண்ண வேண்டும், நாம் தான் என்ன பண்ணுவோம், இப்ப நான் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும்னா என்னுடைய பெற்றோர் எனக்காக ஜெபித்தா போதுமா? நிச்சயமாக கிடையாது. என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஜெபித்தா போதுமா? நிச்சயமாக கிடையாது. நான் தான் என்ன பண்ண வேண்டும், எனக்கென்று என்ன பண்ண வேண்டும், ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய செய்கைகளை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து என்ன பண்ண வேண்டும், அதன்படி நான் தான் என்ன பண்ண வேண்டும், செய்ய முடியும். எனக்கென்று யார் என்ன பண்ண முடியாது, அந்த காரியத்தை செய்து கொடுக்க முடியாது. சரியா தவறா? அப்படிதானே? எனக்கென்று ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை என்ன பண்ண வேண்டும், நான் அவருக்கென்று செய்து முடிக்க வேண்டும். ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னா அந்த எக்ஸாம் ஒருவேளை எனக்கு தான் அந்த எக்ஸாம் இருக்குன்னா நான் தான் போய் என்ன பண்ண வேண்டும், அந்த எக்ஸாம் எழுதணும். அப்படிதானே? அந்த எக்ஸாம் என்ன பண்ண முடியாது, என்னுடைய அண்ணன் போய் எழுதிட்டு வரட்டும், என்னுடைய நண்பர் ஒருவர் போய் எழுதிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி போனா என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் எழுத விடுவாங்களா? எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அப்படிதானே? அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்ப அந்த சித்தத்தை என்ன பண்ண வேண்டும், நான் செய்து முடிக்க வேண்டும். அவ்வளவுதான். அது என் மேல விழுந்த ஒரு கடமை. அதை நான் செய்து முடிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய முத்திரையை என் மேல் வைக்கிற தேவன். அந்த முத்திரையை வைக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுகிறார், அவரோடு கூட சேர்த்து கொண்டு எனக்கு வெண்வஸ்திரத்தை கொடுத்து அவருக்கு முன்பாக என்ன பண்ணுகிறார், நிற்கும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் வாசிப்போமா, வெளிப்படுத்துவது 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கடைசியாக. பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாற்றியும் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இல்லையாய் முன்னாடி வாசம் 4 தூதர்கள், 4 ஆவிகள், இவையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுறது, ஆண்டவர் உத்தரவே கொடுக்கிறார். என்னென்ன நடக்கிறது என்பதை நம்ம வாசம். அப்படிதானே? கர்த்தருக்குள்ளாக மரித்தவர்கள், கர்த்தருக்கென்று இரத்த சாட்சியை மறித்தவர்கள், கர்த்தருக்கென்று மரித்த ஜனங்கள், இல்லை கர்த்தருக்குள்ளாக இருந்த ஜனங்கள்,
ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ளாக மரித்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஜீவன் பெறும்படி செய்கிறார். ஜீவன் பெறும்படி செய்கிறார். அடுத்தது என்ன பண்ணுகிறார்? கர்த்தருக்குள்ளாக இருக்கிறவர்கள், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முத்திரை போடும்படி ஆண்டவர் செய்கிறார். தூதனுக்கு கட்டளை இடுகிறார். இவை எல்லாம் செய்து முடிச்சுட்டார். இப்போ ஆண்டவர் அவரோடு கூட கூட்டி சேர்த்து விட்டார். இப்பொழுது எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்றாங்க? வெண்வஸ்திரம் தரித்து குருத்தோட ஏற்றி என்ன பண்றாங்க? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் நடந்துருச்சு. இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? 4 ஆவிகளுக்கு, 4 திசையில இருக்கிற ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்? என்னுடைய முத்திரையை தரிக்காத எல்லாவற்றையும் என்ன பண்ண, முற்றிலுமாக நீ என்ன பண்ணிவிட்டு அழித்து போட்டு விடு, சேதப்படுத்தி, அவ்வளவுதான், அழித்து போட்டு விடு, முற்றிலுமாக முடிஞ்சிருச்சு. என்னுடைய முத்திரையை தரித்தவர்களே என்ன பண்ணிவிட்டேன்? நான் சேர்த்து கொண்டப்பா. இதுக்கப்புறம் இருக்கிற முத்திரையை தரிக்காத, என்னுடைய முத்திரையை தரிக்காத ஜனங்கள் எல்லாரையும் என்ன பண்ணு, முற்றிலுமாக அழித்து போட்டு விடு என்று ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? கட்டளை சொல்லிவிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். நாம் வாசித்தது போல மரித்தாலும் சரி, இல்ல மரிக்காமல் ஜீவனோடு இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று வாழ்ந்து அவருடைய முத்திரையை தரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறது. அப்படி அவரோடு ஒருவேளை அந்த முத்திரையை தரிக்காமல் அவருக்கென்று வாழாமல் பாவத்திலே வாழ்ந்துக்கிற, உலகத்துல வாழ்றது கொஞ்ச காலம்தான், பாவம் செஞ்சு வாழ்ந்தா மட்டும் என்ன ஆகுது? நீங்க நரகத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. வெளிப்படுத்துதல இருக்கு நரகத்தை குறித்து. அது அக்கினி கடல். அது எப்படிப்பட்ட எரிந்து கொண்டே இருக்கும். எல்லா நேரத்தில் என்ன பண்ணுவான்? அது எரிந்து கொண்டே இருக்குமா. கடந்த நாட்களிலே மோகன் சேவர்கள் அவங்க சொன்னாங்க, அதை நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அக்கினி கடல்னா நம்ம சாதாரணமா நினைத்து கொண்டு இருக்க கூடாது. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சுடுதண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல சுடுதண்ணி வைக்கிறோம்னா அந்த சுடுதண்ணி ஒரு 5 நிமிஷத்துல என்ன பண்ணும்? தள 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 தளன்னு என்ன பண்ணும்? கொதிக்கும். அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு நரகம் அது. அந்த அக்கினி கடல் என்ன பண்ணும்? கொதித்து கொண்டே இருக்கும். அதுல ஒருவேளை போய்விட்டு அதுக்கப்புறம் என்ன கிடையாது, அதுல இருந்து ஒரு விடுவு காலமே கிடையாது. வேதத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து வாசிக்கிறோமா இல்லையா? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான். நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அவனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? இல்லவே இல்லை. அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கைக்குள்ள எங்கதான் இருந்துச்சு? நரகத்துலதான் இருந்தது. நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன்படி நடந்து அவருடைய முத்திரையை தரித்துக் கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? அவரோடு கூட சேர்த்துக் கொள்கிறார். அவர் நமக்கு வெண் வஸ்திரத்தை கொடுத்து, வேற என்ன வேணும்? வெண் வஸ்திரம் மாத்திரம் இருந்தால் போதும். அப்படிதானே? வேற ஒன்றுமே தேவை கிடையாது. உலக பிரகாரமான ஒன்றுமே தேவை கிடையாது. ஆஸ்தி, சம்பத்து, பணம் எதுவுமே தேவை கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரம் இருந்தால் போதும். அவரே என்ன பண்ணுகிறார்? எல்லாவற்றையும் எனக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உண்மை கிட்டி சேருவேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முத்திரையை தரித்துக் கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து சேர்வதற்கு உம்முடைய கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏற்கனவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய வசனத்தை குறித்து, அவருடைய முத்திரைகளை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷங்கள் ஒவ்வொன்றும் அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. இது கடைசி காலங்களுடைய சம்பவம். இது கடைசி காலத்தினுடைய கிரியை. அதுதான் எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு சிதறடிக்கப்பட்ட எல்லா தேசத்தின் ஜனங்களையும் கூட்டி சேர்ப்பது போல சிதறுண்டு செத்தவர்களை பார்த்து, அவர்கள் குற்றுண்டு செத்தவர்களை பார்த்து எசேக்கியா தீர்க்க தரிசனத்தை சொன்ன பொழுது, மரித்த சடலங்கள் எலும்பு கூடுகளாய் கிடந்த வெவ்வேறு இடத்திலே சிதறடிக்கப்பட்ட எலும்புகளையும் தன் தன் எலும்புகளோடு கூட இணைத்து அவைகள் காற்று திசை 4 திசையும் பார்த்து அவன் தீர்க்க தரிசனத்தை உரைத்த பொழுது, காற்று திசை 4 திசையிலிருந்தும் தேவனுடைய ஆவி அவர்களில் வந்து இறங்கி பிரவேசித்த பொழுது அவர்கள் உயிரடைந்து காலூன்றி நின்றார்கள். பாருங்கள், இந்த வேத வசனம் எவ்வளவு ஆழமாய் சொல்லப்படுகிறது. காற்று திசை 4 திசையிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர்கள் ஒரு பெரிய இரைச்ச சத்தம் உண்டாக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் காலூன்றி நின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்குள் ஜீவன் இல்லாதபடி காணப்பட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய தாசனுடைய உதடிலே போற்ற பொழுது, அந்த வார்த்தை உரைத்த பொழுது அவர்கள் ஜீவன் பெற்றுக்கொண்டார்கள்.
நாமும் கூட மறித்த இடத்திலே, உடைக்கப்பட்ட இடத்திலே, சிதறடிக்கப்பட்ட இடத்திலே, பல சூழ்நிலைகளில் இருக்கிற நம்மை ஆண்டவர் உயிரடைய செய்கிற தேவன். அதனாலதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே முத்திரைகளை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனே, இந்த நாட்களிலே கடைசி காலத்தினுடைய சம்பவத்தை குறித்தும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தும், இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடிய பரிசுத்தவானுடைய மரணத்தை குறித்தும், இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதை குறித்தும் நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாட்களில் உயிரோடு இருக்கிற நாங்களும் ஆண்டவரே மோசம் போக்கப்பட்டு விடாதபடிக்கு, நாங்கள் ஆண்டவரே இந்த உலக சிற்றின்ப பாவத்துகளுக்கு அடிமையாக்கப்படாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு உடைய ரகசிய வருகையை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, எரிகிற அக்கினி கடலுக்கும், ஆண்டவரே பொல்லாத நரகம் என்னும் பொல்லாத பிசாசு சத்துருக்களுக்கு கெட்டுப்போன தூதர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நரகம், ஆண்டவரே பாதாளத்திற்கு எங்களை நீங்களாக்கி உம்முடைய ரட்சிப்புக்குள் நீதிக்குள்ளாக எங்களை நடத்தும். ஆண்டவரே, சகல சத்தியத்தையும் சபை விசுவாச பிள்ளைகள் தேவ ஊழியர்களாக இருக்கிற நாங்கள் இந்த கடைசி காலத்திலே அறிந்து செயல்பட உதவி செய்யும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் எங்களுடைய இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, நாங்கள் வசிக்கிற இந்த கோவை மாவட்டத்திலே இராதபடிக்கு முற்றிலும் அழித்து போட்டுள்ளன. இந்த லாக்டவுன் வாசல்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு லாக்டவுனுடைய சட்டங்கள் மாறுவதற்கு அரசாங்கம், ஆண்டவரே மருத்துவத்துறை, இன்னும் ஆண்டவரே மாவட்ட கலெக்டர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுங்க. இந்த ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தாவே ஒழுங்கும் குடும்பத்தோடு கூட தங்கள் ஜீவனை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய வழிமுறைகளை கைக்கொள்வதற்கு செய்யுங்கள். சீக்கிரத்திலே ஆலயத்தை திறந்து, வழிபாடு ஸ்தலங்களை திறந்து, கர்த்தரை விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க, சுயாதீனத்தோடு பாட, வேத வசனங்களை பிரசங்கிக்க, சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ள கர்த்தரின் பெரிய காரியத்தை செய்யும். இந்த நாளிலே பிரசங்கித்த நம்முடைய மகனையும் வேத வசனத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லி, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் சமர்ப்பணம் செய்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஸ்திரப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வயதிலே முதிர்ந்தவர்களை ஆசீர்வதிங்க. சீக்கிரத்தில் இந்த +2 தேர்வு இல்லாததினாலே அயல் படிப்பதற்கு இன்ஜினியரையோ காலேஜிலோ சேர்க்கக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளை மாற்றுங்க. தொழில் வளங்கள், வியாபார ஸ்தலங்களிலே இருக்கிற தடைகள்லாம் மாற்றுங்க. வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க. சமாதானத்தை கற்றுக் கொடுங்க. தொடர்ந்து இந்த உபாச நாட்களை ஏற்பட்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். உமக்கே கனமகவே, துதி கனமகவே எல்லாவற்றையும் செலுத்தும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதமடிந்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களிடம் இந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதலும், பராமரிப்பும், பாதுகாப்பும் நம் யாவரோடும், உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், தேவனுடைய பிள்ளைகளோடும், திருச்சபை மக்களோடும், குறிப்பாய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தம்முடைய மகனோடும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்த உங்கள் யாவரோடும் அவருடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தமது ராஜ்யத்திலே அவரோடு கூட கூட்டி சேர்க்க வேண்டும். கூட இருந்து பிரியாதன் வழி நடத்தி காப்பாரா. ஆமென். அல்லேலூயா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த லாக்டவுன் இருக்கிறபடியால் சரியாக 10 மணிக்கு நமக்கு பேஸ்புக் மூலியமாய், நேரடி மூலியமாய் ஆராதனை இருக்கும். அதில் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். ஆங்காங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.